போயா போயா. என்ன நம்மளையே ஃபாலோ பண்றானுங்க? யோ வேகமா வேகமா வாயா. ஓகே சார். நம்மளை தான் பிடிக்க வரணும்லோ. ஏய் நில்றா, நில்லுன்னு சொல்றல. கொஞ்சம் வேகமாவே நடப்போம். போல தெரியுது. ஊரையே ஒரு வருஷத்துக்கு வெளியே வர மாட்டேன். கேஸ் எல்லாம் உன் தலையில போட்டு சொல்லிட்டேன். மரியாதை நில்லு. எப்படி அவன? ஏய் நில்றா. குடிக்காம விட மாட்டானுங்க போல தெரியுது. எங்கயா காணாம? இங்க எங்கயா தான் சார் இருப்பான் அவன். எங்கயா போய் தொலைஞ்ச அந்த சாவுக்குறாக்கி இப்படி உயிரை வாங்குறான் அவன்? ஐயோ எங்க காணோம் போயிட்டாங்களோ? போலீஸ் கிட்ட ஆட்டம் காட்டுறீங்க. வாடங்க வாடான்னு சொல்றல. என்னடா பாக்குற? ஏண்டா எங்களுக்கே தனியா காமிக்கிற? வாடங்க வாடா. படுபாவி என்னடா இந்த ஓட்டம் வர? என்னெல்லாம் ஒலிம்பிக்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். அப்படியா? ஸ்டேஷனுக்கு வா, சேர்த்துக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தர. அதுக்கு எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு? இப்படியே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க. இப்படியே வாங்கி போயிடுறேன். ஏய் நக்கலடா. ஏய் நான் என்ன தப்பு பண்ண என்ன போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரிங்க? ஏய் தப்பு பண்ணனா ஏன்டா போலீஸை பார்த்து பயப்படுற? நான் சார் இது ராத்திரில சினிமா பார்த்துட்டு வரும்போது நாய் கடிக்குது தொத்துது பயந்து போய் ஓடுறோம். தப்பு பண்ண அர்த்தமா? நாய்க்கு பயப்படுற நியாயம். ஏன்னா அது கடிக்கும். போலீஸை பார்த்து என்ன பயப்படுற? நாய் கடிக்கும் நீ அடிப்ப. ஏய் கஞ்சா குறுக்கி இந்த வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கீங்க, உன்னை நாய் கூட சின்னதுடா. ஏறா வண்டியில. சார் நான் இப்ப கெஞ்சாலாம் விக்கிறது இல்ல சார். அப்போ நான் பார்க்கும்போது போட்டதை மச்சிந்தியா? என்ன போட்டலாம் அது? அதுவா சார்? சார் இந்த பாப்பாத்தி கேள்வி இருக்குது இல்ல சார், அது போயிலத்தை பொட்டலம் போட்டுக்குறேன் நான் போட்டிகள்ல வச்சு வித்துக்கிறேன்னு சொல்லிச்சு சார். அத்தை நான் பொட்டலம் போட்டுன்னு அதை பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்க. ஏய் நடிக்காதடா. மொச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியாது? நீ கஞ்சாவை ஆடி தள்ளுபடி அச்சே தின்னு டிஸ்கவுண்ட் போட்டு விற்கிற நாய் ஏன்ட்ட நடிக்கிறியா? நீங்க எப்படியோ நினைச்சுக்கிட்டு என்ன தப்பா பிடிக்கிறீங்க சார். அப்படியா? உன் சட்டையை கழிட்டு போன தடவை ஜெயிலுக்கு வந்தப்போ முதல்ல கோடு போட்டு விட்டேன்ல, அது இருக்காந்து பாப்போம். சார் என்ன சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ஆவாவா காவியை கட்டிக்கிட்டு கழுத்துல உத்தராட்ச கொட்டையை மாட்டிக்கிட்டு நடிகைங்களோட சிலுமிச்சமா இருக்கிறானுங்க. அதை கேமரா வச்சு படம் முடிச்சா கிராபிக்ஸ்னு உதார் விட்டு ஏமாந்த மடத்துல எஸ்கேப் போய் குதிக்கிறானுங்க. நான் 50 90 கஞ்சா பட்டலாம் போட்டு என்ன புடிச்சிட்டு போய் என்ன சார் பண்ணுவே நீ? ஏய் ஓவரா பேசாத. ஐயா கிட்ட விசாரிக்கணுமா? ஏற வண்டியில. சார் அடிங்க சார் அடிங்க சார் என்ன ஓட்டடா ஓட்ட? யாரு டாங்க சார்? கேக்கிட்டே வா நீ. ஏய் அடிங்க பாருங்க எத்தனை பேரை பாத்துட்டேன். ஐயோ 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 இன்னைக்கு பாறா என்ன பண்ற போறா? தோல உரிச்சு தொங்க விடுற போறா. என்ன ஆர்வம்? என்னதான் சொல்றாம? எவ்வளவு வாங்கினாலும் வாயை திறக்க மாட்டேடா சார். டேய் டேய் நீ கஞ்சா வித்ததுக்கோ எங்கிருந்து வாங்கின எவ்வளவு வருமானங்கிறதுக்காகவோ உன்னை பிடிச்சு விசாரிக்கல. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு தகவல் தான். அத சொல்லிட்டேன்னா நீ வெளியே ஃப்ரீயா போவ, இல்ல சாவர வரைக்கும் உள்ளதான் இருப்ப. புரியுதா? என்ன தகவல் சார்? இவ பேரு மரகதம். இவளுக்கு நீ கஞ்சா வித்திருக்கியா இல்ல வாங்குற இடத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா? சார் இதுக்கு எதுக்கு சார் நான் கெஞ்சா விற்கணும்? தேனியில இருந்து கெஞ்சாவை ஹோல்சேல்ல வாங்கி ரீட்டைல விற்கி சார். இது இவ கஞ்சா விக்கிறவளா? ஒழுங்கா நஜத்தை சொல்லு. ஆமா சார். சார் இவ பேரு மரகதம் இல்ல
இவன் இந்துவும் இல்ல முஸ்லீமு, பேரு மெஹரின் ஷா. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி பக்கம்லாம் போய் கேட்டீங்கன்னா மெகார் அக்கான்னா ரொம்ப ஃபேமஸ். இத பாரு, வெளிய போனங்கிறதுக்காக போய் சொல்லாத, சார். ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார் உனக்கு சந்தேகமா இருந்தா வேலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு பாரு சார். மெகார் அக்கா மேல 30-40 கேஸ் இருக்கும் சார். இவன் போட்டோ வர மாட்டி வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு புள்ள இருக்கிறான், அவன் வடநாட்டுல இருக்கான்னு சொல்லி இருக்குமே. ரொம்ப நாளா வடநாட்டுல வேலை பார்த்தாங்கய்யா, இப்பதான் சென்னைக்கு வந்தாங்க. எல்லாம் பொய், சேஃப்டிக்காக சொல்லு சார். இதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை சார். நிஜமா தான் சொல்றியா நீங்க? நான் விக்கிற கிஞ்சா மேல சத்தியமா சொல்றேன் சார். நான் சொல்றதுலாம் உண்மை சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். இருக்காரு சார். ஓகே சார். யார் அது? சார் கமிஷன் ஆஃபீஸ் ஃபோன் சார். சாயங்காலம் ப்ரெஸ் மீட் இருக்கான், உங்களை உடனே வர சொன்னாங்க சார். பிரஸ் மீட்டா? டேய், சார் எப்ப கூப்பிட்டாலும் வரணும், சார் புரியுதுல்ல? நீங்க போன் பண்ணீங்கன்னா 108 மாதிரி உடனே வருவேன் சார். போ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ராம் கொலை வழக்கு சம்பந்தமா சில உண்மைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சார், மரகதம் வழக்கு கொலையா தற்கொலையா? நோ கொஸ்டின்ஸ். தயவு செஞ்சு நீங்க எந்த கேள்வியும் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன், அதை இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க. மரகதம், ராம், முதல்ல அவங்க இந்துக்களே இல்லை. எஸ், தே ஆர் முஸ்லிம்ஸ். மரகதத்தோட பேரு மெஹருன்னிசா. அவங்களோட மகன் ராமோட பேரு அபயத்துல்லா. அவங்க இந்தியன் முஜாஹிதீன் இயக்கத்தை சேர்ந்தவங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.